வெல்கம் டு மை சேனல் சஃபமேக்ஸ். தமிழுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லிகிட்டே இருக்கீங்க, எனக்கு அப்லோட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம 9th வந்துட்டோம், அடுத்த 10th வந்துட்டு நமக்கு போர்ஷன்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு புக் பேக்கில் இருக்கிற ஃபஸ்ட் லெசன் எடுத்துக்கோங்க. 2 இயல் மட்டும்தான் நமக்கு ஃபஸ்ட் மீட்டமுக்கு. மனப்பாட பாட்டு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. இதில் அடிச்சொல் திராவிட மொழிகள் இதில் இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பேஜ் நம்பர் 3ல் இருக்குது பார்த்தீங்களா, இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம். இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. எல்லா லெசனுக்கு பின்னாடியும் இந்த பகுபத உறுப்பிலக்கணம் இருக்கும். ஸோ வந்துட்டு அதை நீங்கள் கண்டிப்பாக எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் ஓவியம் இதில் இருக்கிற இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் பேஜ் நம்பர் 11. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 16 இதில் இருக்கிற 1 மார்க்கு ஒற்றலைப்படை இதெல்லாம் வந்து ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்துட்டு எப்படி வேணால் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பலவுள் தெரிக இதில் இருக்கிற எதையுமே ஸ்கிப் பண்ண வேணாம். இதில் எல்லா கொஷினையுமே படிச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி, அதாவது பேஜ் நம்பர் 18ல் எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தது, தமிழோவியம் கவிதையில் உள்ள மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக, கண்ணி என்பதன் விளக்கம் யாது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அளபடை எத்தனை வகைப்படும், தென் திராவிட மொழிகள் ஏதேனும் 4 எழுதுக. இது கண்டிப்பாக நிறையா டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு போன வருஷம் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிறுவினாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் விடு தொகுதி உணர்த்தும் தமிழின் சிறப்புகளை எழுதுக. அதுக்கப்புறம் புதுக்கோலம் புனைந்து தமிழை வளர்ப்பாய், தமிழ் வளர்ப்பாய். இந்த கொஷின் வந்துட்டு நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெடுவினாவில் வந்து பார்த்திங்கன்னா காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தமிழன் தனித்தன்மைகள் பற்றி எழுது. இது கண்டிப்பாக முக்கியமான கொஷின், படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மொழியே ஆள்வோம், இது கண்டிப்பாக இதெல்லாமே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 19ல் இருக்கிற மொழிபெயர்க்க இதில் வந்துட்டு எதையுமே ஸ்கிப் பண்ண வேணாம். இது 1 மார்க்கில் நமக்கு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்று மட்டும் நம்ம தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி சொல்கிறேன். 1 மார்க் நமக்கு நிறைய கேட்பாங்க. ஸோ அதில் ஈஸியாக மார்க் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க் வந்துட்டு புக் பேக்லேருந்து தான் கேட்பாங்க, நமக்கு வேறு எதுவுமே வந்துட்டு மாற்றமே கிடையாது. ஸோ வந்துட்டு இதையும் படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 20ல் இருக்கிற 1 மார்க்கையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காட்சி கண்டு கவினுரை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுப்பாங்க, இதையும் நம்ம பார்த்துக்கோங்க. நோட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அகராதியில் காண்க, அதுக்கப்புறம் படிப்போம் பயன்படுத்துவோம். இதெல்லாம் நமக்கு வந்துட்டு ஒன்று ஒப்பிலக்கணம் கொடுத்து இதை கேட்கலாம், இதை கொடுத்து இதை கேட்கலாம். ஸோ இதை வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாதிரி கடிதம் இப்போ நிறையா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இந்த கொஷின் இந்த கட்டுரை வந்து அதாவது இந்த கடிதம் வந்து நிறைய கொஷின் பேப்பரில் இருக்குது. அதாவது அந்த பள்ளி நேரம் முடிவதற்கு வீட்டுக்கு சில அனுமதி வேண்டி விண்ணப்பம். அப்புறம் வந்துட்டு இன்னொரு கடிதம் என்ன அப்படின்னு பேஜ் நம்பர் 19ல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நண்பர் பிறந்த நாள் பரிசாக அனுப்பிய கால் முளைத்த கதைகள் ஆசிரியர் ராமகிருஷ்ணன் எனும் நூல் குறித்து கருத்துக்களை கடிதமாக எழுத. இதை கண்டிப்பாக நோட்ஸில் படிச்சுக்கோங்க, சரிங்களா? இதுவும் 2-3 டிஸ்ட்ரிக்டில் நமக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 33ல் இருக்கிற இலக்கண குறிப்பு, அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவியல் திணை, இதெல்லாம் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 1 மார்க்ஸில் வந்துட்டு நிறையா வந்துட்டு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணீர் இயல் 2 அதில் வந்து பார்த்திங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் பேஜ் நம்பர் 39ல் இருக்கிற எல்லா 1 மார்க்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அப்புறம் பேஜ் நம்பர் 40, பேஜ் நம்பர் 41 இது எல்லாமே 1 மார்க்ஸ் தான். 1 மார்க்ஸ் வந்துட்டு நமக்கு நிறைய தமிழில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 43ல் வந்து பார்த்திங்கன்னா பலவுள் தெரிக குருவினால் வந்து பார்த்திங்கன்னா கூவல் என்று அழைக்கப்படுவது. பேஜ் நம்பர் 43 கூவல் என்று அழைக்கப்படுவது எது, 2வது கொஷின். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையது அரண், இதுக்கு இக்குறள் கூறும் நாட்டின் அரண்கள் யாவை. இந்த கொஷின். அடுத்து வந்துட்டு சிறுவினால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை. கண்டிப்பாக இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. அடுத்து வானவிலை ஒப்பிட்டு பெரிய பிராணம் கூறும் செய்தியை விளக்கி கூறுக. பேஜ் நம்பர் 44ல் வந்து பார்த்திங்கன்னா நெடுவினால் இந்த கொஷின் நிறையா கொஷின் பேப்பரில் இருக்குது. தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக. இந்த கொஷின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து பொன்மொழி தமிழில் மொழிபெயர்த்து மொழியை ஆள்வோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 45ல் இந்த டயக்ராம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி கொடுத்து நீர் சுழற்சி குறித்த கருத்து விளக்கப்படத்தின் உட்பொருளை புணர்ந்து பத்தியாக மாற்றி அமைக்க. நம்ம இந்த டயக்ராம் வச்சு நமக்கு பத்தியாக மாற்றி எழுத சொல்லுவாங்க. அடுத்து பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க. இது பிழை நீக்கி எழுதுக. இதில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு எதை கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொன்று கேட்டிருக்காங்க.
ஸோ நம்ம 1 மார்க்ஸ் வந்துட்டு எதையும் ஸ்கிப் பண்ணாமல் 2 இயலில் கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். காட்சியை கண்டு கவினுர எழுதுக, பேஜ் நம்பர் 48 எடுத்துக்கோங்க. காட்சியை கண்டு கவினுர எழுதுக, இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம். இது எல்லாமே நமக்கு 1 மார்க்ஸில் வரக்கூடிய கொஷின்ஸ் தான். 2 இயலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் சொன்ன கட்டுரையும் இம்பார்ட்டன்ட் கொஷினுமே படிச்சுக்கோங்க. மாடல் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக வந்துட்டு மாடலுக்கு இல்லை, இந்த வருஷம் கொஷின் பேப்பர் தான், அதை ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு சேனல்லே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த கொஷினை. இதிலே பாருங்கள், கலைச்சொல் தருக, கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி எழுதுக. இதில் எல்லாமே 1 மார்க்ஸ் வந்துட்டு மெயினாக காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. ஸோ 2 இயல் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டுரை இதெல்லாம் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான். இது வந்து ஒரு இந்த வருஷம் கொஷின் பேப்பர் தான். அதில் பாருங்கள், சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும், அதாவது நெடுவினா, கட்டுரை வடிவில் எழுதுக. இந்த கொஷின் வந்து 8 மார்க். இதை படிச்சுக்கோங்க. சான்றோர் ஓகே இந்த இருக்குது. சான்றோர் வளர்த்த தமிழ் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுக. அதுக்கப்புறம் நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவாணர் வழி நின்று விளக்குக. இது எல்லாமே வந்துட்டு இந்த இயரில் வந்து கொஷின் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஃபோன் பார்த்து கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.